சிவசக்தி ஜோதிட மையம். ஜோதிடம் சிறந்த முறையில் கணித்து நாடி முறையில் பலன் கூறப்படும். திருமண தடை தோஷ பரிகாரங்களும் செய்து தரப்படும். தொடர்புக்கு 9712290351 989442. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ராசி பலன் வழங்குவது உங்களின் சிவஜோதி சுந்தரராசு ஜோதிடர், திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து. குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் 17-11-2024. இன்றைய திதி அதிகாலை 1:38 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இரவு 8:38 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிடம். அமிர்தாதி யோகம் இரவு 8:33 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 8:33 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்று சிவபெருமானின் வழிபாடு சிறப்பை தரும் சுப முகூர்த்த தினம். இன்று கதிரறுக்க, கல்வி சிறக்க, புத்தக பணிகள் மேற்கொள்ள, வங்கி கணக்கு ஆரம்பிக்க சிறந்த நாள். மேஷ ராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். இழுபறியான பல முடிவுகளை, பணிகளை, வாகன பயணங்களில் இவை அனைத்தையும் வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள். இன்று அனுகூலமான நாள், சாதகமாக இருக்கும். சற்று விவேகம் தேவை. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா. ரிஷப ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் வழியில் அனுசரித்து செல்லும் வாய்ப்பு இன்று தேவை. வெளியூர் சார்ந்த பயணங்கள் உண்டாகும். வாகன சார்ந்த பணிகளை விவேகத்துடன் செய்து முடிப்பீர்கள். எண்ணிய பல பணிகள் மாற்ற நேரிடும். ஜாமீன் விஷயங்களில் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பை தரும். சஞ்சலமான சிந்தனைகளால் முடிவு எடுக்காமல் தாமதம் உண்டாக்குவீர்கள். சில பேர்களை அனுசரித்து சென்றால் இன்று சிறப்பான நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். மறைமுறையாக சில தடைகளை வெற்றி கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். சமூக பணி, உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லும். நிதானம், எதிர்பார்த்த சில செலவுகள், இவை அனைத்தும் இன்று நிறைவேறும். சேமிப்புகள் சற்று குறையும். வெளியூர் சார்ந்த பயணங்கள் அனுகூலம் தரும். போட்டி நிறைந்த நாளாக இன்று அமையும். அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள். கடக ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். வியாபார பணிகளில் லாபங்கள் ஏற்படும். துறை சார்ந்த நிபுணர்கள் உங்களை மேம்படுத்துவார்கள். புதிய முயற்சிகளில் வித்தியாசமான சிந்தனைகள், மாற்றங்களை செய்து காண்பிக்கும் நாள். அரசு வகை குழப்பங்களால் ஆதாயம் அடைவீர்கள். மனதளவில் திருப்தியான சூழல் ஏற்படும். சுய உதவி குழுக்களால் உங்களுக்கு நிச்சய ஆதரவு உண்டு. வேறுபாடுகள் குறையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வழியில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக ரீதியான பயணங்கள் கைகூடும். சமூக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். எண்ணங்களில் தெளிவுகள் பிறக்கும். உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இன்று அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். கன்னி ராசிக்காரர்களுக்கு
புதிய முயற்சிகளில் ஒத்துழைப்பு உண்டாகும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். மனை சார்ந்த செயல்களில் பொறுமை வேண்டும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்புகள் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளால் ஒத்துழைப்பு ஏற்படும். அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. துலா ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகள் நேரிடும். புதிய நபர்களால் மாற்றம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும். கடன் சார்ந்த விஷயங்களில் விவேகம் வேண்டும். பணிபுரியும் இடத்தில் பொறுமையுடன் செயல்படவும். சந்தேக உணவுகளை தவிர்ப்பது சிறப்பு. திடீர் பயணங்கள் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு மறையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். நண்பர்கள் சந்திப்பின் மூலம் சில நட்புறவு ஏற்படும். புதிய வாகனங்களை மாற்றி அமைப்பதில் சிந்தனை செலுத்துவீர்கள். மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும். சுபகாரியங்கள் சந்தித்து விரயங்கள் உண்டாக்கும். அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் திருப்தி உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். நீண்ட நாள் பிரச்சனைகள் தெளிவு கிடைக்கும். கடன் சார்ந்த உதவிகள் சிலருக்கு சாதகமாகும். கால்நடை வியாபாரத்தில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். மகர ராசிக்காரர்களுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். தம்பதிக்குள் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகும். பூர்வீகத்தில் ஆதாயம் உண்டாகும். நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும். எதிர்காலம் தொடர்பான தெளிவுகள் பிறக்கும். இலக்கியத்தில் ஆர்வம் ஏற்படும். கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்புகள் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. கும்ப ராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தனவரவுகளால் திருப்தி ஏற்படும். கடன் தீர ஆலோசனைகள் கிடைக்கும். பூர்வீக வீட்டை சீரமைப்பீர்கள். தனிப்பட்ட சில விஷயங்களில் முடிவுகள் எடுப்பீர்கள். உறவினர் வழியில் பொருள் சேர்க்கை ஏற்படும். அரசு காரியங்கள் சாதகமான சூழலை உண்டு செய்யும். அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். மீன ராசிக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றும் நாள். இலக்கிய பணிகளில் ஆர்வம் ஏற்படும். சிறுதூர பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும். கல்வியில் முன்னேற்றம் உண்டு. கலை சார்ந்த துறைகளில் திறமையை வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. இன்றைய நாள் நன்னாளாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.